ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிதானம், பொறுமை, திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உடனே நடக்காமல் போகலாம், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக கண்டிப்பாக நடக்குங்க. எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் தடைகள் வருங்க, இருந்தாலும் மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் நிறைய நடக்கும். நீங்கள் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடியாது, இருந்தாலும் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் தாமதமாக கிடைக்குங்க. கொஞ்சம் லேட்டாகும் செயல் செய்கிறதுக்கு, அவ்வளோதான். அதனால் பொறுமையாக நீங்கள் அந்த சூழலை சமாளிச்சுக்கிறதுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மேலதிகாரிகளோ இல்லை கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டேயோ பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு வேறுபாடு நம்மளுக்கு இருக்குங்க. உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகுங்க. நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை செஞ்சு நீங்கள் உங்களை நிரூபித்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை உணர்ச்சி வசப்படாமல் சமாளிக்கிறது ரொம்ப முக்கியங்க. படிக்கிற பசங்க ரொம்ப கவனத்தோடு படிக்கணுங்க. மனசில் குழப்பம் இருக்கும், படிப்பில் கவனம் இல்லாமல் ஏற்படுங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி திட்டமிட்டு படிச்சிங்கன்னா அதையெல்லாம் சமாளித்து முன்னேற்றம் அடையலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி, தன்னுடைய தனிப்பட்ட பொறுப்புகளையும் சரி, அவங்க ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. மன அழுத்தத்தை ஏற்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய கவனம் பணத்தில் தாங்க இருக்கணும். குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படுங்க. அந்த நெருக்கடிகள் எல்லாமே பணம் தொடர்பாக தான் இருக்கும். செலவுகள் நீங்கள் போட்டு வச்ச பட்ஜெட்டை விட பல மடங்கு எகுருங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேவையற்ற பயணத்தை தவிர்த்துக்கணுங்க. ஏன்னா பயணம் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்காதுங்க, அலைச்சலை தான் நிறைய கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள் உருவாகலாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லது. பண சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்ப உறவுகளை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு சோதனைகள் இருந்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இது உங்களுக்கு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.